வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பதிவு. இது எங்க நெல்லை கனெக்ட் நவம்பர் 17 செகண்ட் சண்டே, தேர்ட் சண்டேல உள்ள அந்த பதிவுல போட்டிருக்கோம். இதை நீங்க பேப்பராகவும் பார்க்கலாம். www.nellaiConnect.in உடைய வெப் போர்ட்டலையும் நீங்க பார்க்கலாம். என்ன முக்கியமான பதிவுன்னா, இந்தியாவில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய மிஸ்லீடிங் அட்வைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால கன்சியூமர் அத்தாரிட்டி ஃபைன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லாஸ்ட் பேஜ்ல பெரிய நியூஸா போட்டிருக்கோம். இப்போ முந்தா நேத்து அதே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி திருப்பி 2 இன்ஸ்டியூட் மேல போட்டிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுடைய இன்ஸ்டியூட்டும் இதுல வந்திருக்கு. பாத்தீங்கன்னா சுபரா ரஞ்சன் ஐஏஎஸ் அகாடமி இவங்க நிறைய மிஸ்லீடிங் அட்வைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வேற பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாஸ் பண்ணது ஐஏஎஸ் பாஸ் பண்ணதா போட்டிருக்காங்க. ஸோ கடுமையாக கன்சியூமர் அத்தாரிட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஆர்டர் கூட இந்த இருக்கு பாருங்க. கேஸ் நம்பர் CCPA 242/2024 போட்டு அந்த மிஸ்லீடிங் அட்வைஸ்மெண்ட் போட்டு பல கோடி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் NCDRCல நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெசிடென்ஷியல் கமிஷன்ல மெம்பரா இருக்கிறதுனால இந்த ஒன்லி மெம்பர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த நியூஸ் எனக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். நிறைய கன்சியூமர் ஆக்டிவிட்டிஸ் நாங்க நிறைய www இந்த வெப் லிங்கை நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிசன் கார்னர் அல்லது எஜுகேஷன் கார்னர்ல நீங்க கன்சியூமர் ஆக்டிவிட்டிஸ் எங்களுடைய அப்ளேட் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய பத்திரிகை நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வருது. இதுக்குன்னு ஒரு தனி ரீடர்ஷிப் இருக்காங்க. பத்திரிகையை நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. பட் நாங்க எங்க ட்ரஸ்ட் மூலமா நடத்துறதுனால நிறைய டொனேஷன்ஸ் எங்களுடைய சர்க்குலேஷனை போட்டுருவோம். பட் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் வெப் போர்ட்டல்லையும் இது பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய லீடிங் இன்ஸ்டிடியூட், அதுதான் அவங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியோடைய செக்ரட்டரி மேடம் ரொம்ப வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த லீடிங் இன்ஸ்டிடியூட்டுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கு. பட் அதை நாங்க சொல்லக்கூடாது, சொல்லவும் அவசியம் இல்லை. அந்த லீடிங் இன்ஸ்டிடியூட் மேலேயும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு IAS IPS கோச்சிங் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கோச்சிங் சென்டர் யார் நடத்துறா, அதோட ஃபேக்கல்டிஸ் யாரு, அந்த ஃபேக்கல்டிஸோட பேக்ரவுண்ட் என்ன, அது அவங்க தரமான ஃபேக்கல்டிஸா, அவங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அவங்க நடத்துறதுக்கும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்களுடைய குழந்தைகளை அந்த இன்ஸ்டியூட்ல சேர்க்கும் போது நீங்க ரொம்ப தரவா செக் பண்ணி சேர்க்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய விஷயங்கள் கொண்டு வரோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய பாருங்க. அது எஸ்பெஷலி NCDRCல நான் மெம்பரா இருக்கிறதுனால நிறைய கன்சூமர் விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.